ஷே பெஸ்ட்டோ அப்ரூவல் போட்டு பூரா பில்டிங்காக கட்டியிருக்கான். கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கானா? டாக்டர் தாக்கல் பண்ணியிருக்கானா? மில்லு தொழிற்சாலை தாக்கல் பண்ணியிருக்கானா? என்ன பண்ணுதான் ஏது பண்ணுதான் கொடுத்துருக்கானாப்பா கோர்ட்டில். இவன் சேட்டை பண்ணா மட்டும் உள்ளே நீட்டிக்கிட்டு வரான். எல்லாம் புரியுதா? ஆதார கார்டில் இருக்கவன் வெளியில் சேட்டை பண்ணுறது 2ஆம் நம்பருக்கு உள்ளே நீட்டிட்டு வரான். கேஸ் வழக்காடுது. அப்போ இது என்ன காரணம்? அவன் என்ன தொடங்குதான், என்ன கையெழுத்து வாங்கியிருக்கான், எத்தனாயிரம் ஏக்கர் முடிச்சிருக்கான், என்னன்னு கேட்கணுமா வேண்டாமா? நீதிமன்ற கோர்ட்டில் ஆன்லைனில் தட்டணும். அதுக்கு கணக்கு தட்டணும். ஒவ்வொரு பத்திரப்பதிவில் உட்கார வச்சு கணக்கு எடுக்கணும் நீதிமன்றத்தில். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை பத்திரப்பதிவு, இது எவன் பத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கான், என்ன பூமியை அழிக்கான், அவன் என்ன செய்தான், அவன் ஆதார கார்டில் லேசாக நோண்டலாம் நீதிமன்ற கோர்ட்டில். எங்கே நோண்ட? இங்கே தான் கீழே வழக்கறிஞர் ஒரு கோர்ட்டில், மாவட்ட கோர்ட்டு, சிட்டி கோர்ட்டு, அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டுக்கு 100 பேர் வந்து நிற்பான் லாயர். இந்த பெட்டிஷன் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பார்க்க முடியாது. அதான் கணக்கு வெளியிலேருந்து கணக்கு விடுதார் நீதி அரசர், கடவுளே விடுதார். அதனால் கணக்கை தோண்டி எடுப்பா. பூரா பத்திரப்பதிவு பூரா புடி இல்லைன்னா பிடிச்சி தூக்கி உள்ளே கொண்டு போய் பெட்டியை தூக்கிட்டு போகிறோம்னாரா அந்த கணக்கில் தூக்குவார். முப்படை வானரப்படை வச்சு தூக்கி உள்ளே கொண்டு போயில அம்புட்டு பூரா கட்டடம் கட்டுறவன் போகிறவன் மில்லு தொழிற்சாலை அனைத்தும் உள்ளே அப்படியே நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம்.